இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் பதித்து அதை நாம் தொடர்ந்து விசுவாசித்து அதை அடிக்கடி நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். 1 ராஜாக்கள் 19:1. 1 ராஜாக்கள் 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் எலியாவை துன்புறுத்தின பயத்தினாவி. எலியாவை துன்புறுத்தின பயத்தினாவி. இந்த பயத்தினாவி ஆபத்தான ஒன்றென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களை பிடித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதை எப்படி அந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுபடுகிறது என்பது எல்லாவற்றையும் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனம் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இன்றைய பிரசங்கத்தின் தலையங்கம் எலியாவை துன்புறுத்தின பயத்தின் ஆவி. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பலத்தினால் எலியா செய்த அற்புதங்கள் பாரிய மாற்றத்தை இஸ்ரவேலில் ஏற்படுத்தி இருந்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பலத்தினால எலியா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் பாரிய மாற்றத்தை இஸ்ரவேலில் ஏற்படுத்தி இருந்தது என்பதனை வேதம் உறுதிப்படுத்துகிறது. வேதம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது.
பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் தோப்பு விக்கிரகங்களுக்கும் ஏற்படுத்திய அனர்த்தம் அம்பலப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே இஸ்ரவேலியர்களுக்கு தேவன் நியமித்த கட்டளை ஆகும். அப்போ இஸ்ரவேலியர்கள் மீட்பரையும் பலியையும் விசுவாசித்தார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் எந்த காலத்திலும் ஒன்று கண்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ அந்த கட்டளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த கட்டளை கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினியினால் மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதென்ன கட்டளை? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே இஸ்ரவேலுக்கு தேவன் நியமித்த கட்டளையாகும். அந்த கட்டளை கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினியினால் மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டளையில் இன்னும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஒரு பொழுதும் மாற்றம் இருக்க போவதும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வரப்போகிற இயேசுவை விசுவாசித்தார்கள். அந்த நேரத்தில் வரப்போகிற இயேசுவை அவர்கள் விசுவாசித்தார்கள். நாமோ வந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொய்யான உபதேசத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பொய்யான உபதேசத்தை அப்புறப்படுத்தாமல் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை இஸ்ரவேலியர்கள் மத்தியில் பலப்படுத்த முடியாது என்பதனை உணர்ந்த எலியா கர்த்தருடைய ஏவுதலின்படி பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்காரம் செய்தான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18:40 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன் என்னம்மா அது என்று சொல்லியிருக்க. அப்போ விசுவாசத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலப்படுத்த இயலாது, இஸ்ரவேலியர்கள் மத்தியில் பலப்படுத்த இயலாது என்றதை உணர்ந்த எலியா கர்த்தருடைய ஏவுதலின்படி பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்காரம் செய்தான். பழைய ஏற்பாட்டில் பொய்யான உபதேசத்தை அப்புறப்படுத்த தேவையான பிரமாணம் உபாகமம் 13:1-5 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான உபதேசத்தை அப்புறப்படுத்த வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி உபாகமம் 13:1-5 சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே அதனை செய்கிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:16-18 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியா செய்த எல்லாவற்றையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டதையும் ஆகாப் தன் மனைவி யெசபேலுக்கு சொன்னான் என்றதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவளோ எலியாவை நான் சங்கரிப்பேன், எலியாவை தான் சங்கரிப்பேன் என பயமுறுத்தினாள். கர்த்தர் தன்னோடு இருக்கும் பொழுது அப்போ எலியா அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் தன்னோடு இருக்கும்போது யெசபேலுடைய பயமுறுத்தல் சாத்தியப்படாது என்பதை கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலியாவினால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. அது மட்டுமல்ல, ரோமர் 8:31 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? பெரிய அந்த மாதிரி தனக்குள்ள தீர்மானம் பண்ணியிருக்கவனும் தேவன் நம்மோட பட்சத்தில் இருக்கிறார். அப்படி அவர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாயிருக்கிறவன் யார் என்று சொல்லி எலியா சிந்தித்திருக்க வேணும். ஆனால் எலியா அப்படி சிந்திக்க முடியாமல் போய்விட்டது. பயத்தினுடைய ஆவியின் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பயத்தின் ஆவியினுடைய பலமான அழுத்தமே எலியாவின் தடுமாற்றத்துக்கு காரணமாக இருந்தது. அப்போ கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், பாரிய வெற்றியை கர்த்தருடைய பலத்தினால் நிறைவேற்றியவுடன் எந்த ஊழியக்காரர்களும் எந்த கிறிஸ்தவர்களும்
அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய பலத்தினால பாரிய வெற்றியை ஈட்டின உடனே சாத்தான் உடனடியாக பெரும் தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஈட்டிய வெற்றியை பிசிக்க செய்கிறான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெரியோரு விஷயம் நடப்பதற்கு முன்பு சாத்தான் வருவான். அடுத்தது விஷயம், அந்த பெரியோரு விஷயம் முடிந்த உடனே சாத்தான் அடுத்த கட்டமாக வந்து அந்த வெற்றியை பிசுக்க பண்ணுவான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே எலியாவுக்கும் நடந்தது. அதை நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு கர்த்தராலே அனுப்பப்பட்ட சோதனை இது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு பதில் என்ன? இதனை எப்படி வெற்றி கொள்ள முடியும்? ஒரே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அந்த போராட்டத்தின் மூலம்தான் பிசாசோட மூற்று முழுதுமாக பிசாசினுடைய சகல சேட்டைகளையும் அப்புறப்படுத்த முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம் சார்பில் எல்லாவற்றையும் செய்வார். எப்ப? விசுவாசத்தின் அந்த நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டு சாத்தானுடைய சகல முயற்சிகளையும் நிர்மூலமாக்குவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனால இடப்பட்ட கட்டளை. இதுதான் தேவனால கொடுக்கப்பட்ட கட்டளை. எது தேவனால கொடுக்கப்பட்ட கட்டளை? 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்ட விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அந்த விசுவாசத்தின் அந்த நல்ல போராட்டத்தை போராடு என்பதே தேவனால கொடுக்கப்பட்ட கட்டளையாகும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியாவையே பயத்தினாவி துன்புறுத்தினதையும் அதன் தாக்கம் எலியாவையே நிலகுலிய செய்யுமாயின் விசுவாசிகளாகிய நாம் இதன் தாற்பயத்தை நிச்சயமாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தாக்குதல் நமக்கும் ஏற்படலாம். இதற்கு நாமும் விதிவிலக்கில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் குறிப்பாக எலியாவை நிலகுலைய செய்தது என்ன? அதுதான் முக்கியமான பாயிண்ட். எலியா நிலகுலைந்ததுன்ற காரணம் என்ன? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவனுக்கு அது தெரிந்த போது 1 ராஜாக்கள் 19:3 சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அது தெரிந்த போது என்ற சொற்றொடரே அவனை நிலகுலிய செய்தது. அது எலியாவின் பிராணனுக்கு எதிராக யெசபெலினால் கட்டவிழ்க்கப்பட்ட பயமுறுத்தலே. நிச்சயமாக இந்த பயமுறுத்தலுக்கு பின்பாக பயத்தினாவியினுடைய வல்லமை உண்டு என்பதை எலியா அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா பயத்தினாவிக்கு இடம் கொடுத்து செயற்பட ஆரம்பித்திருக்கிறத நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. எலியா கர்த்தரில் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக தான் பார்ப்பதிலும் தான் கேட்டதிலும் வெளிப்படையாக காண்பதிலும் நம்பிக்கை வைத்தான். இதே மாதிரி தான் அநேகமான கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள். பார்ப்பதை அவர்கள் நம்புகிறார்கள், கேட்பதை அவர்கள் நம்புகிறார்கள், வெளிப்படையாக காண்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவர்கள் மறந்து போகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. இதுதான் எலியாவினுடைய பிரச்சனையாகவும் இருந்தது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில விசுவாசிகள் எலியா ஏன் அப்படி செய்தார் என விசனப்படுவதுண்டு. நாம் எலியாவை குற்றம் சொல்வதை தவிர்த்து நாம் அப்படியான சூழ்நிலைகளுக்குள் மாட்டுப்பட்டிருந்தால் அதை விட திறமாக செய்திருப்போமோ? அதற்கு சிந்தித்து பார்க்கறது நல்லது. மற்றவர்களை குற்றம் சொல்கிறது நல்லது.
ஆனால் எலியாவினுடைய அதே சூழ்நிலைக்குள்ள நாம் அகப்பட்டிருந்தால் அதை எலியாவை விட திறமையாக நாம் செய்திருப்போமோன்றதை சிந்தித்து பார்க்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு வேளை எலியாவை விட மோசமாகவும் செய்திருக்கலாம், மோசமாகவும் நடந்திருக்கலாம். ஒரு மனுஷனுடைய பலவீனத்தையோ தவறுகளையோ தோல்விகளையோ சுட்டி காட்டுவது இலகுவானது. ஆனால் அப்படி செய்யும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய இருதயத்தில் அதே குறைபாடுகள் இருப்பதை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். மத்தேயு 7:1-5. எலியா செய்தது முற்றிலும் தவறானதே. எலியா கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கவில்லை. அவன் தான் கேட்டதை நம்பினான், அவன் பார்த்ததை நம்பினான், ஆனால் கர்த்தரை நம்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆனால் எலியா சந்தித்த சூழ்நிலையை விட மென்மையான சூழ்நிலைகளில் நாமும் பல முறை அப்படியாக செய்ததை நினைவு கூறுவது பொருத்தமானது. பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் இந்த இக்கட்டான நிலைமையை நமக்கு உதாரணமாக தந்திருக்கிறார். எலியா செய்தது போல நாம் செய்யாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என இந்த உதாரணம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ மிகவும் மந்தகதியிலேயே இதனை புரிந்து கொள்கிறோம், மிகவும் மந்தகதியிலேயே நாம் இதனை புரிந்து கொள்கிறோம். அப்போ மறுபடியும் அவனுக்கு அது தெரிந்த போது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ அவனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தின சொற்கள் என்ன? அவனுக்கு அது தெரிந்த போது. அப்போ மறுபடியும் அவனுக்கு அது தெரிந்த போது என்ற சொற்றொடருக்கு நாங்கள் வருவோம். இதுவே நமக்கு மிகவும் பிரச்சனையான ஒரு சொற்றொடர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்ப்பதை வைத்தோ கேட்பதை வைத்தோ இன்னொரு வழியில் பார்த்தால் வெளிப்படையாக இருக்கிறத வைத்தோ செயற்பட ஆரம்பிக்கிறது மிகவும் இலகுவானது. எந்த மனுஷர்களாலும் செய்யக்கூடியது என்னென்று சொன்னால் பார்க்கிறத வைத்து கேட்பதை வைத்து மற்றது வெளிப்படையாக இருக்கிறத வைத்தோ செயற்பட ஆரம்பிக்கிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். நாம் ஒரு பொழுதும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது நல்லதாக இருந்தால் என்ன, கேடானதாக இருந்தால் என்ன என்ற அடிப்படையில் ஒரு பொழுதும் செயற்படக்கூடாது என்பதற்கு எலியாவினுடைய செயல் உதாரணமாக இருக்கிறது. நம்முடைய செயற்பாடுகள் யாவும் வேத வார்த்தையின் அடிப்படையிலேயே நடத்தப்பட வேண்டும். மற்றும்படி எந்த உந்துதலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, எந்த உந்துதலுக்கும் இடம் விட்டு கொடுக்கக்கூடாது. இதனே பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என கூறியிருக்கிறார். அதுவே நமக்கு தேவையானது. அப்போ மற்றவர்கள் சொல்வதற்கேற்ப அல்லது சூழ்நிலைக்கேற்ப அல்லது நாம் காண்கிறதற்கும் பார்க்கிறதற்கும் ஏற்ப செயற்பட ஆரம்பித்தால் நாம் தவறான பாதையில் நடக்கிறோம். இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். மற்றவர்கள் சொல்வதற்கேற்ப மற்றது சூழ்நிலைக்கேற்ப அல்லது நாம் காண்கிறதற்கும் பார்க்கிறதற்கும் ஏற்ப ஒரு காலமும் நாம் செயற்பட ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிப்போமாய் இருந்தால் நாம் தவறான வழியில் நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பொழுதும் நமக்கு அனுகூலமாக இருக்க போவதில்லை. ஜெசபெல் எலியாவை கொலை செய்ய போவதாக செய்தி அனுப்பி இருந்தால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு பயமுறுத்தல். அப்போ இந்த விதமான பயமுறுத்தல்கள் சாத்தானுடைய வெறுமையான பயமுறுத்தல் என்பது எலியாவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ பயமுறுத்தி வஞ்சித்து நிர்மூலமாக்குறது சாத்தானுடைய வேலை. இது வெறுமையான பயமுறுத்தல் மட்டுமே என்பதை எலியா நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொன்னதை தான் நிறைவேற்றி இருக்க
கர்த்தர் தனக்கு பாதுகாப்பு தரமாட்டார் என ஒரு ஊழியக்காரன் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பெரிய அலுவலை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கத்தக்கதாக தனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி எலியா நினைக்க வேண்டிய காரணமே இல்லை. கர்த்தருக்குள் பெரும் வெற்றி ஈட்டியிருக்கும் சந்தர்ப்பங்களில் சாத்தான் தாக்குதலை ஆரம்பித்து பெற்றுக்கொண்ட வெற்றியை தன் பக்கமாக திருப்பிக் கொள்வது வழக்கமானதே. தாக்குதல் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தாக்குதல் கர்த்தருடைய அனுமதியோடையே நடைபெறுகிறது. அப்போ ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்று சிந்திக்க வேண்டிய அவசரமில்லை. கர்த்தரே அதை அனுமதித்தார். இவ்வித சந்தர்ப்பங்களில் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது நேற்றைய விசுவாசம் இன்றைக்கு போகாது, நேற்றைய ஜெபம் இன்றைக்கு போகாது. இன்றைக்கும் ஜெபம் பண்ண வேணும். நேற்று விசுவாசித்த மாதிரி இன்றைக்கும் விசுவாசிக்க வேணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக அனுதினமும் தேவனுடைய கரத்தை நாட வேண்டும். இதன் நிமித்தமே லூக்கா 9:23 லூக்கா 9:23 மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஜெசபல் அவ்வளவு தைரியம் உள்ளவளாய் இருந்தால் அவள் போர் வீரர்களை அல்லவா அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எலியா சிந்தித்திருக்கலாம். ஆனால் எலியா அந்த மாதிரி சிந்திக்கவில்லை. வரும் செய்தியை அவன் அனுப்ப வேண்டிய காரணம் என்ன என்று சொல்லி எலியா சிந்தித்திருக்கலாம். அவள் தன் பிராணனுக்கும் போர் வீரர்களின் பிராணனுக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதனாலேயே இப்படி செய்தாள். அகசியா ராஜா 50 பேராக எலியாவுக்கு எதிராக ஆட்களை அனுப்பும்போது மலை உச்சியில் அக்கினி அவர்களை பட்சித்ததை ஜெசபல் நினைவு கூர்ந்திருப்பாள். 2 ராஜாக்கள் அதிகாரம் 1. இதன் நிமித்தமே அவள் போர் வீரர்களை அனுப்பாமல் செய்தியை அனுப்பினாள். ஆனால் எலியாவோ அதனை நினைவு கூறாமல் போனான். தனக்கு நடந்தது என்ன, கர்த்தர் தனக்கு என்ன செய்தார் என்றதை நினைவு கூற எலியாவால முடியாமல் போய்விட்டது. அப்படியே அநேகமான கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்ததை நினைவு கூறாமல் பயத்தின் ஆவியினால் துன்புறுத்தப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதே சவுலுக்கு பயந்து ஆகீஸ் என்னும் காத்ராஜாவிடம் போய் அடைக்கலம் புகுந்து தன்னை கெடுத்து கொண்டதை 1 சாமுவேல் 27 அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எலியாவின் பயம் அர்த்தமற்றது போல அநேகமான தேவனுடைய பிள்ளைகளின் பயமும் அர்த்தமற்றது. பலமான இந்த தீர்க்கதரிசி இப்பொழுது பயத்தின் அடிப்படையில் செயற்படுகிறான். பயம் எக்காலமும் தேவனுடைய சித்தத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறது. விசுவாசம் ஒன்றே தேவ சித்தத்துக்கு வழி நடத்துகிறது. அப்பொழுது பயம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தில் செயற்பட்டால் காணாததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். காணாததை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ காணாததை நாங்கள் விசுவாசித்தோமாய் இருந்தால் அது வரும் வர நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வேளை எலியா நம்பி இருந்தால், அப்போ எலியா அப்படி நம்பி இருக்கலாம். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் நம்பி இருக்கலாம் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்பினானாயிருந்தால் அவன் மறுமொழி வருந்தனையும் அவன் காத்திருக்க வேணும். அதற்கிடையில எந்த விதமான தீர்மானமும் அவன் செய்யக்கூடாது. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் அவன் காத்திருக்கவில்லை என்றே உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததாக பயம் எக்காலமும் ஒதுங்குகிறது.
பயம் எந்த காலத்திலும் ஒதுங்குகிறது. இதன் நிமித்தமே எலியா பெயர் சபாவில் தன் வேலைக்காரனை நிறுத்தி விட்டான் என்பதனை பார்க்கும் பொழுது பயத்தின் கொடூரத்தை அறியக்கூடியதாய் இருக்கிறது. அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வேதத்திலே அடிக்கடி அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய் என்று அடிக்கடி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ மத்தேயு 6:30, மத்தேயு 8:26, மத்தேயு 14:31 நம்முடைய ஆண்டவர் அடிக்கடி இந்த மாதிரி கூறியிருக்கிறார். எந்த மாதிரி? அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? அப்போ அப்படி அவர் சொன்னதை ஞாபகப்படுத்தி திடன் கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேணும். அற்ப விசுவாசி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதன் பொருள் என்ன? அதே அவர் அற்ப விசுவாசி என்று சொன்னார். அநேகமான போதகர்கள் ஒருவன் தேவனிடத்திலிருந்து எதனை எதிர்பார்த்தானோ அதனை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுவே விசுவாசம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், வைக்க வேண்டிய இடத்தில் விசுவாசத்தை வைக்காமல் வேறொன்றில் விசுவாசத்தை வைப்பதை பற்றியே அவர் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், வைக்க வேண்டிய இடத்தில் விசுவாசத்தை வைக்காமல் வேறொன்றில் விசுவாசத்தை வைப்பதை பற்றியே ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவே அற்ப விசுவாசம். அப்போ உன்னுடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே இருக்க வேணும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே இல்லாமல் வேறொன்றில் நீர் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அதற்கு பேர் அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசிகள் ஏராளமான அற்ப விசுவாசிகளால் பூமி நிறைந்து போயிருக்கிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை விட்டு வேறொன்றில் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அது அற்ப விசுவாசம். அதை ஃபாலோ பண்ணுறவன், அதை கை கொள்ளுகிறவன் அற்ப விசுவாசி. இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை. அப்போ விசுவாசம் என்றால் என்னன்றதுக்கு வியாக்கியானம் தெளிவாக 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை புரிந்து கொண்டு அதன்படி நடப்போமாக. மறுபடியும் சொல்லுகிறேன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தினுடைய வியாக்கியானம் என்ன மாதிரி என்றால், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இப்போ இதனை புரிந்து கொண்டு இதன்படி நடப்போமாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்